الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير وآتينا موسى الكتاب وجعلناه هدى لبني إسرائيل ألا تتخذوا من دوني وكيلا ذرية من حملنا مع نوح إنه كان عبدا شكورا صدق الله العظيم الحمد لله குர்ஆனுடைய 17வது சூரத்துல் இஸ்ரா. இந்த சூரா மக்கியத்தான சூறாக்களை சேர்ந்தவையாகும். இந்த சூறாவிலே மொத்த ஆயத்துக்கள் 111 ஆயத்துக்கள் உள்ளன. இதனுடைய மொத்த கலிமாக்கள் சொற்கள் என்ற அடிப்படையில் 1556 கலிமாக்கள் கிட்டத்தட்ட உள்ளது. இதனுடைய மொத்த ஹர்ஃபுகள் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 6565 ஹர்ஃபுகள் கிட்டத்தட்ட உள்ளது. இதனுடைய லஃப்துல் ஜலாலா அல்லாஹுடைய பேர் இந்த சூறாவிலே 10 முறை மீட்டி மீட்டி வருகிறது. நாங்கள் 17 சூறாக்களை பார்த்து விட்டோம். 17 சூறாக்களில் அல்லாஹ் என்ற பேர் எத்தனை தடவைகள் மீட்டி மீட்டி வருகிறது என்பதை நாம் கணக்கிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட 500க்கும் மேலான பேர்கள் எங்களுக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் நாங்கள் சூரத்துல் அன்ஃபாலிலே பார்த்தோம், வஇதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹுடைய பேர் ஞாபகப்படுத்தப்பட்டால் உள்ளங்கள் நடுநடுங்கும் என்பதாக. முஃமின்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். அல்லாஹுடைய பேரை நாம் ஞாபகப்படுத்துகிறோம், எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய பயத்தால் நடுநடுங்குகிறதா? சற்று சிந்திப்போம். அதனால்தான் ஒவ்வொரு சூறாக்களில் அல்லாஹ் எதை பேசுகிறான். இந்த சூரத்து பனு இஸ்ராயில் இருக்கிறதே, இது ஒரு முக்கியமான சூறா. இந்த சூறாவிலே அல்லாஹ் நிறைய படிப்பினைகளை எங்களுக்கு வைத்திருக்கிறான். அதாவது இதனுடைய சூறாவுடைய பேரிலிருந்தே எங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. இந்த சூறாவுக்கு உலமாக்கள் 3 பேர்களை எழுதியுள்ளார்கள். முஸ்ஹஃபுகளிலும் நாங்கள் பார்த்தால் சில முஸ்ஹஃபுகளிலே சூரத்துல் இஸ்ரா என்பதாக எழுதப்பட்டிருக்கும். மேலால் இன்னும் சில முஸ்ஹஃபுகளிலே சூரத்து பனி இஸ்ராயில் என்பதாக எழுதப்பட்டிருக்கும். இன்னும் சில உலமாக்கள் சூரத்து தஸ்பீஹ் என்பதாக சொல்வார்கள். ஏனென்றால் இந்த சூறாவில் மாத்திரம்தான் அல்லாஹ் தன்னை ஆரம்பமாகவே நான் தூய்மையானவன் சுப்ஹானல்லதி அஸ்ரா என்பதாக ஆரம்பிக்கிறான். குர்ஆனிலே கிட்டத்தட்ட 30 இடங்களில் சுப்ஹான் என்ற இடம் வருகிறது. ஆனால் இந்த சூறாவிலே ஆரம்பமாகவே அல்லாஹ்வை துதிக்கிறான். இன்னும் சூரத்துல் இஸ்ரா என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் இஸ்ரா பயணம் சென்ற விடயங்களை பற்றி பேசியதால் இதில் இஸ்ரா என்பதாகவும் பெயர் சொல்லப்படும். இன்னும் பனு இஸ்ராயிலர்கள் செய்த அந்த குழப்பங்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவிலே பேசுகிறான். அதனால்தான் அல்லாஹ் இந்த சூறாவுக்கு பனு இஸ்ராயில் என்பதாகவும் பேர் வைக்கப்பட்டிருக்குது என்பதாக உலமாக்கள் எழுதுவார்கள். இந்த சூறாவிலே எங்களுக்கு எத்தனையோ படிப்பினைகள் இருக்குது. தாய் தந்தையர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹு தாலா உஃபின், அதாவது சி என்று கூட சொல்லிவிடாதே தாய் தந்தையர்களுக்கு என்பதாக ஒரு ஆயத்தில் அல்லாஹ் விளங்கப்படுத்துவான். அந்த அளவு அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துவான். இன்னும் அல்லாஹு தாலா இதில் உற்றார் உறவினர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஏழைகளுடன் எவ்வாறு நடக்க வேண்டும், இன்னும் நாங்கள் எங்களுடைய சொத்துக்கள் தான், ஆனால் அதில் எவ்வளவு நடுநிலைமையாக நடக்க வேண்டும், இஸ்ராப் செய்யாமல், இன்னும் எத்தீம்கள் அனாதைகளுடைய விடயங்களில் நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும், கொலை செய்வது என்ன பாவம், இன்னும் ஜினா செய்தால் என்ன தண்டனை, இன்னும் அளவை நிறுவைகள் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கும் இந்த சூறா பேசுகிறது எவ்வாறு நாங்கள் அளவை நிறுவையில் சரியாக நடக்க வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இதை
ஓதாமல் தூங்க மாட்டார்கள் என்பதாக திருமிதி பைஹக்கியுடைய ஹதீஸிலே வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் ஒரு ரிவாயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க மாட்டார்கள் பனு இஸ்ராயீல் சூரத்து ஸுமர் ஓதாமல் என்பதாக அபி தர்தா ரலியல்லாஹுடைய ரிவாயத்திலே ஒரு ஹதீஸ் வருகிறது. அல்லாஹு தஆலா வானத்தில் அடிவானத்தில் இறங்கி கேட்பான், ஹல் மின் சாயிலின் ஃபஅதியா, என்கிட்ட கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, நான் அவர்களுக்கு தருகிறேன். யாரும் எனக்கிட்ட இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர் யாரும் இல்லையா, அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், இன்ன குர்ஆன் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, அதாவது இந்த குர்ஆனுடைய இந்த ஆயத்தை இங்கு வரக்கூடிய ஒரு ஆயத்தை ஓதி காட்டுவார்கள், அல்லாஹு தஆலா எங்களிடம் வந்து கேட்கிறான், சாட்சியாக இருப்பான் என்பதாக இந்த ஆயத்தை ஓதுவார்கள். இன்னும் வருகிறது, அலைக்கும் பிஷிஃபா ஐன் அல் குர்ஆன் வல் அசல் என்பதாக ஒரு கிதாபே எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஷிஃபா ஐன் அல் குர்ஆன் வல் அசல், குர்ஆனும் தேனும் என்பதாக ஹதீஸில் வருகிறது. அபு உபைதுல்லா என்ற ஒரு பெரியார் சொன்னார், 2 ஆயத்துக்கள் உங்களுக்கு போதுமாகும் குர்ஆனிலே. முதலாவது நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா என்ற ஆயத்தும், அந்த சூரத்துல் நஹ்லிலே நாம் பார்த்தோம், முக்தலிஃபுன் அல்வானுஹா ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், இந்த தேனும் குர்ஆனும் உங்களுக்கு நோய்கள் எல்லாத்துக்கும் நிவாரணமாக போதும் என்பதாக ஹஸரத் அபூ உபைதுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். எனவே எமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பாக்கியங்கள், குர்ஆனுடைய பாக்கியம், குர்ஆனை அல்லாஹ் பேசுகிறான், ஷிஃபா, இது உள்ளத்துக்கும் ஷிஃபா, வேறு விடயங்களுக்கும் ஷிஃபா என்பதாக. அதனால் குர்ஆனுடைய விடயங்களில் அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான ஒரு ஆயத்தை இந்த இடத்தில் பேசுகிறான், பயானு அஜாஸில் குர்ஆன், குர்ஆனை ஒரு ஆயத் போன்றாவது யாருக்கும் எடுத்துட்டு வர முடியாது என்பதற்காக அல்லாஹ் சவால் விடுகிறான். குல் இன் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின், மனிதர்கள் ஜின்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை போல ஒன்று எடுத்துட்டு வந்தாலும் அவர்கள் எடுத்துட்டு வர மாட்டார்கள், அவர்களுக்கு இயலாது என்பதாக சவால் விடுகிறான். 1400 வருடமாகியும் இன்னும் இந்த குர்ஆனை போல் ஒரு ஆயத் கூட உலகத்தில் எடுத்துட்டு வர முடியாது என்றால் குர்ஆன் உண்மையானது, உண்மையான மார்க்கம். எல்லோரும் எழுதுவார்கள் குர்ஆன், ஒரு கிதாப் அவர்கள் எழுதினால், ஒரு புத்தகம் எழுதினால் ஏதாவது பிழைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள் என்பதாக. குர்ஆனுக்கு 1450 வருடம் இறங்கியும் அல்லாஹு தஆலா எங்கேயுமே, அல்லாஹும் சொல்லவில்லை, மனிதர்களும் எங்கேயும் கண்டுபிடிக்கவில்லை குர்ஆனிலே ஒரு பிழை இருக்குது என்பதாக. எனவே குர்ஆன் பரிசுத்தமானது என்பதாக இந்த சூறாவிலே அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். முதலாவது ஆயத்திலிருந்து அல்லாஹ் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா, அதாவது வானுலகிற்கு போனார்கள். அதில் 2 பயணங்கள் செய்தார்கள். ஒன்று இஸ்ரா, இரா பயணம், மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து கஅபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும், அக்ஸாவிலிருந்து வானுலகுக்கும் போனார்கள் என்பதாக முதலாவது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். 2வது ஆயத்திலிருந்து 8வது ஆயத்து வரைக்கும் பனு இஸ்ராயலர்கள் எவ்வாறு இந்த உம்மத்தில் குழப்பம் செய்தார்கள் என்ற விடயங்களையும், 9வது ஆயத்திலிருந்து 10வது ஆயத்து வரைக்கும் கட்டாயமாக குர்ஆன் முக்கியமானது என்ற விடயங்களையும், 11வது ஆயத்திலிருந்து 21வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹுடைய இந்த வானம் பூமி இன்னும் இரவு பகல் மாறி மாறி வருவது அவனுடைய கணிப்பில் உள்ளதாகும் என்பதாக சொல்கிறான். அல்லாஹ் இதில் ஒரு முக்கியமான ஆயத்தை பாவிக்கிறான், நிச்சயமாக மனிதன் அவசரக்காரனாக ஆகிவிட்டான். குர்ஆனிலே கிட்டத்தட்ட 30க்கும் மேலால் அல்லாஹ் வகானல் இன்சானு அஜூலா, இன்னல் இன்சான லஃபீ லகனூத், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், மனிதன் நன்றி கெட்டவன், மனிதன் அவசரக்காரன், வஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலவீனமானவன் என்பதாக மனிதனுடைய குறைகளை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். ஏன் அவ்வாறு கூறுகிறான் என்றால், நிவர்த்தியான ஒருவன் அல்லாஹ் மட்டும் என்பதை அல்லாஹ் நிரூபிக்கிறான். இந்த சூறாவிலே அல்லாஹ் பேசுகிறான், வகுல்ல இன்சானின் அல்ஜம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹ், கியாமத்துடைய கடினமான அந்த நாளையிலே நீங்கள் செய்த ஒவ்வொரு அமலையும் நாங்கள் உங்களுடைய கழுத்துகளிலே தொங்க விடுவோம். எவ்வாறு, இக்ரா கிதாபக், நீங்களே உங்களுடைய அமலேடுகளை நீங்கள் வாசிக்கோங்க, கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, அதுவே உங்களுடைய கேள்வி கணக்கு போதுமாகும் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிடுவான் என்பதாக ஒரு பயங்கரமான ஆயத்தை அல்லாஹ் பேசுகிறான். அதுக்கு பின்னால் 22வது ஆயத்திலிருந்து 24வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹுடைய ஏகத்துவம், அல்லாஹுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்துக்கோங்க, அல்லாஹ் தஅபுது இல்லா ஐயா, அவனை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள், இன்னும் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களில் இருவரோ இல்லாட்டி அவர்களில் ஒருவரோ உயிருடன் இருந்தால் அவர்களுக்கு ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அதாவது
சி என்ற வார்த்தையை கூட நீங்க பாவிக்க வேணாம். நல்ல முறையில் நடந்துக்கோங்க. வகுல் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. பெற்றோர்களுக்கு நீங்க எவ்வாறு துஆ கேட்பது என்ற விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா சூராவிலே சொல்கிறான். அதுக்கு பின்னால் 25வது ஆயத்திலிருந்து 30வது ஆயத்து வரைக்கும் நாங்கள் பெற்றோர்களுடனும் இன்னும் குடும்பத்துடனும் அஹ்லாக், அதாவது முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நேரத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். 40வது ஆயத்திலிருந்து 60வது ஆயத்து வரைக்கும் முஷ்ரிக்கீன்கள் எவ்வளவுதான் அல்லாஹ் கொடுத்தாலும் அல்லாஹுவை மறந்து வாழ்கிறார்களே என்பதாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு ரத்தாக நிறைய அத்தாட்சிகளை வெளிப்படுத்தி காட்டி அவர்களுக்கு ரத்தாக பதிலளிக்கிறான். அல்லாஹுடைய வஹ்தானியத்தை அவன் தெளிவுபடுத்துகிறான். 61வது ஆயத்திலிருந்து 65வது ஆயத்து வரைக்கும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்ய நேரத்தில் இப்லீஸ் பெருமை அடித்தான். பெருமைக்காரனுக்கு என்ன தண்டனை என்ற விடயங்களை எல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். 66வது ஆயத்திலிருந்து 70வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹுடைய நியமத்துக்கள் மனிதர்களுக்கு நாங்கள் எவ்வாறு தந்தும் மனிதன் அதை மறந்து வாழ்கிறான் என்ற விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். 71வது ஆயத்திலிருந்து 72வது ஆயத்து வரைக்கும் மனிதர்கள் எல்லோரும் அவருடைய அமல்களுக்கு அவர்கள் தான் பொறுப்புதார்கள் கியாமத்துடைய நாளையில் என்பதாக பேசுகிறான். அடுத்த ஒரு முக்கியமான ஆயத்தான் வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக். தஹஜ்ஜத்துடைய அந்த நேரங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் தஹஜ்ஜத்துடைய நேரம் முக்கியமான நேரம். இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. குர்ஆன் ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதுவதும் சிறப்பானது என்ற விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். இன்னும் பல விடயங்கள் யஸ்அலூனக அனிர் ரூஹ். ரூஹ் என்றால் என்ன என்பதாக அல்லாஹ் எங்களுக்கு படித்து தருகிறான். குர்ஆனுடைய விடயங்களை அல்லாஹ் பேசுகிறான். 73வது ஆயத்திலிருந்து 89வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அல்லாஹு தஆலா எவ்வாறு நடந்து கொள்வான் என்ற விடயங்களும் 90வது ஆயத்திலிருந்து 100வது ஆயத்து வரைக்கும் முஷ்ரிக்கீன்கள் எவ்வாறு வரம்பு மீறுகிறார்கள் என்ற விடயங்களையும் 101வது ஆயத்திலிருந்து 104வது ஆயத்து வரைக்கும் ஃபிர்அவுன் இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மத்தியில் நடந்த அந்த உரையாடலை பற்றியும் குர்ஆன் 105வது ஆயத்திலிருந்து 109வது ஆயத்து வரைக்கும் குர்ஆன் தனித்தனியாக பிரிக்கப்பட்டதாக இறங்கியது என்று குர்ஆனுடைய பெருமதியை சொல்லி சஜதாவுடைய ஆயத்தை அல்லாஹ் இங்கு பேசுகிறான். வயஹிர்ரூன லில்-அத்கானி யப்கூன வயஸீதுஹும் குஷூஆ என்பதாக சஜதாவுடைய ஆயத்துக்கள் இதில் வருகிறது. குர்ஆனுடைய 15 சஜதாக்களில் ஒரு சஜதாவுடைய இடம் கடைசியாக அல்லாஹு தாலா 110வது ஆயத்திலிருந்து 111வது ஆயத் கடைசி ஆயத்துக்களில் அல்லாஹ் குலிது அல்லாஹ் அவிதுர் ரஹ்மான், அல்லாஹுடைய பேரை கொண்டு நீங்கள் அலையுங்கள், ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்பதாக சொல்கிறான். வகுலில் அல்ஹம்துலில்லாஹ், நபியை நீங்கள் சொல்லுங்க எல்லா போலும் அல்லாஹுக்கு தான் என்பதாக சொல்லி அல்லாஹு தஆலா இந்த சூறாவை முடிக்கிறான். எனவே நாங்கள் துஆ கேட்கும் பொழுதும் அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டு துஆ கேட்டோம் என்றால் துஆக்கள் கபூல் செய்யப்படும் என்பதாக நாங்கள் சூரத்துல் பக்ராவுடைய தஃசீரிலும் ஆல இம்ரானுடைய தஃசீரிலும் பார்த்தோம். இஸ்முல் அஸம் இருக்கிறது, ஹய்யுல் கய்யூம் என சில உலமாக்கள் எழுதுவார்கள். இந்த இஸ்முல் அஸம், அஸ்மாவுல் ஹுஸ்னா, வாஹித், கஹார், ரஸாக் என்ற விடயங்களை கொண்டு துஆ கேட்டான் அல்லாஹ் நிச்சயமாக துஆ கபூல் செய்வான் என்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே நாமும் இந்த சூறாவை படித்து இந்த சூறாவுடைய எமக்கு இந்த இந்த பாடத்தால் முழு தஃப்சீரை நமக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் தான் ஒவ்வொரு ஆயத்துக்களுக்கும் தஃப்சீர் ஒரு பூர்த்தியான விளக்கங்களை அடைய வேண்டும். நாங்கள் பேசுவது இந்த சூறாவில் இந்த ஆயத்தில் என்ன இருக்கிறது என்ற மாத்திரம்தான். ஆனால் ஆழமாக படிக்க வேண்டும். எனவே நாமும் படித்து அமல் செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். அல்லாஹு தஆலா எம்மையும் குர்ஆனுடையவர்களாக ஆக்குவானாக. இன்னொரு சூறாவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.